ബീഫ് വിരോധികൾക്ക് കമലഹാസന്റെ പരിഹാസം. രാജ്യത്ത് ഒരു നേരത്തെ ആഹാരം കിട്ടാതെ ജനം വലയുമ്പോൾ മെനു പ്രകാരം ഭക്ഷണം കഴിക്കാൻ പറയുന്നത് വിഡ്ഢിത്തമാണെന്നും ആദ്യം പട്ടിണി മാറ്റാനാണ് സർക്കാർ ശ്രമിക്കേണ്ടതെന്നും കമലഹാസൻ പറഞ്ഞു. உங்களுக்கு மாட்டிறைச்சி பிடிக்கலன்னா சாப்பிடாதீங்க. அது எக்காரணத்திற்காக நீங்கள் சாப்பிடக்கூடாது என்பதற்கு மருத்துவ ஆதாரங்கள் இருக்கிறது. அதனால் சாப்பிடாதீர்கள். நான் சாப்பிட்டு இருந்தேன். இப்ப என்னை விட பெரிய மிருகங்களை நான் சாப்பிடுவதில்லை என்று முடிவு வைத்திருக்கிறேன். ஏன்னா தனியா காட்டுல நான் மட்டும் கல்ல வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது செஞ்சிருப்பேன் யோசிச்சு பார்த்தேன். முடியாது. வலுவில்லாத போது எதற்கு இப்ப வசதி வந்து விட்ட ஒரே காரணத்தினால் நீ பெரிய மிருகங்களை சாப்பிடுற, முடிந்தால் சின்ன மிருகங்களை சாப்பிடு. அதுவும் கிடைக்கலன்னா என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு போ. அது கூட இல்லாம எத்தனையோ பேர் இந்தியாவில் இருக்காங்க. அதை கவனி. என்ன சாப்பிடலான்னு மெனு போட்டு கொடுக்காத, சாப்பாடு போடு. இன்றைய உலக விஞ்ஞானிகள் பூச்சிகளை சாப்பிடுவது நன்று, மாடு கன்றுகளை சாப்பிடுவதை விட அது பெட்டர்னு சொல்றாங்க. இப்ப புரியாது, எல்லாரும் சிரிப்பீங்க. இன்னும் 30 வருஷம் கழிச்சு அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா மாறப்போகுது. தெரிந்தவர்களுக்கு அது தெரியும். என்ன பூச்சி காட்டுறேன் இப்ப அப்போ அது பெருவிருந்தா போகிறது வருங்காலங்களில். அப்பொழுது யாராவது ஒரு பூச்சி சாமியார் வந்து அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது நடந்துகிட்டே இருக்கும்.